இன்று நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான உணவு, நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தா பயன்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஒரு உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைத்தண்டு. இதில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, நிறைய பொட்டாசியம் சம்பந்தப்பட்ட சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் சோடியம், துத்தநாக சத்துக்கள், மெக்னீசியம், காப்பர் சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு. இந்த உணவு எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவு. நிறைய இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாழைத்தண்டானது நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. பித்தம் அல்லது வெப்பம் அதிகமாகும் போது நம்முடைய எண்ணம் செயல் மாறுபடும், உடல் சோர்வு ஏற்படும். ஸோ இந்த உடல் சோர்வை குறைத்து உடம்புக்கு தேவையான ஹைட்ரேஷன், ஸோ உடம்புக்கு தேவையான நீர்த்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு இந்த வாழைத்தண்டு. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான உணவு, நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை, நிறைய நேரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவானது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, நிறைய பொட்டாசியம் சம்பந்தப்பட்ட சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் சோடியம், துத்தநாக சத்துக்கள், மெக்னீசியம், காப்பர் சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு. இந்த உணவு எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவு. நிறைய இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உணவானது உடல் உஷ்ணத்தை குறைத்து சிறுநீரை நன்றாக வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. இப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஒரு உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு நிறைய கிராமப்புறங்களில் பயன்படுத்துவாங்க. டெல்டா மாவட்டங்களில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டோட மருத்துவ குணங்கள் பல. இந்த வாழைத்தண்டானது நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. நாள்பட்ட மலச்சிக்கல் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலின் அசைவு சீரற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கலானது வருது. உடலின் அசைவை சீர்படுத்தி தினமும் அன்றாடம் மலம் கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இந்த வாழைத்தண்டு பண்ணுது. நிறைய பேர் இந்த மலச்சிக்கலுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் உண்டு. இந்த மருந்தானது தினமும் பயன்படுத்தும் போது சில பேருக்கு அடிக்ஷன் ஆகிடும். மலச்சிக்கலுக்கு மருந்துகள் போட்டால் தான் அடுத்த நாள் காலையில் எளிமையாக மலம் கழிக்க முடியும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் நிறைய பேருக்கு வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல், வயிறு வீங்கி போன மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நாள்பட்ட மலச்சிக்கல்னால் தொப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இடுப்பு வலிகள், அதனால் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்கள் இதெல்லாம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணங்கள் நாள்பட்ட மலச்சிக்கல். இப்படி மலச்சிக்கல் பலச்சிக்கல் என்று சொல்வார்கள். நாள்பட்ட மலச்சிக்கலால் நிறைய பேருக்கு மூலம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பௌத்திரம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் மலம் கழிக்கும்போது நிறைய பேருக்கு இரத்தம் வெளியேறும். இப்படி இந்த பிரச்சனைகளுக்கு வாழைத்தண்டானது மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. வாழைத்தண்டை பயன்படுத்தக்கூடிய முறைகள் பலவாறாக உள்ளது. இந்த மலச்சிக்கலை பொறுத்தவரையும் வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மோரில் கலந்து நாம் காலை நேரங்களில் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வாழைத்தண்டை சமைச்சும் சாப்பிட்லாம். வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நார் போன்ற ஒரு சில பகுதிகள் இருக்கும். அந்த நார் போன்ற சில பகுதிகளை எடுத்துட்டு காலை நேரங்கள்லையோ அல்லது மதிய நேரங்கள்லையோ கூட்டாக சமைச்சு சாப்பிட்லாம், அல்லது மோர் கலந்து எடுத்துக்கலாம். சில பேர் பச்சடி மாதிரி என்று சொல்வார்கள். அந்த ஃபார்ம்லேயும் நம்ம எடுத்துக்கும் போது இந்த நாள்பட்ட மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய குளிர் ஊட்டக்கூடிய தன்மை, குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மை வயிற்றில் ஏற்படக்கூடிய அசிடிட்டியை குறைக்கும், வயிற்றில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைக்கும். பித்தம் என்று சொல்வார்கள். பித்தம் தலைக்கேறினால் சித்தம் கலங்கும். ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் பித்தம். ஸோ பித்தம் அதிகமாகும் போது மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ நாள்பட்ட பித்தத்தை குறைப்பதற்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே வாந்தி எடுப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கும், வாயில் கசப்பாக இருக்கும். இதே தான் பித்தம் என்று சொல்வார்கள்.
ஸோ இந்த பித்தத்தை குறைப்பதற்கு இந்த வாழைத்தண்டு பச்சடி அல்லது வாழைத்தண்டு சாறு மிகச்சிறந்த ஒரு உணவாக பயன்படுகிறது. இந்த வாழைத்தண்டானது மலச்சிக்கலை மட்டும் போக்காமல் இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் சதை நாண்களுக்கும் சதை பகுதிகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது. உடம்பு எப்போதுமே ஒரு குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பித்தம் அல்லது வெப்பம் அதிகமாகும் போது நம்முடைய எண்ணம் செயல் மாறுபடும், உடல் சோர்வு ஏற்படும். ஸோ இந்த உடல் சோர்வை குறைத்து உடம்புக்கு தேவையான ஹைட்ரேஷன், ஸோ உடம்புக்கு தேவையான நீர்த்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு இந்த வாழைத்தண்டு. டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர்ச்சத்து இழப்பால் நிறைய பேருக்கு உடல் சோர்வு ஏற்படும். அது மாதிரி பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது எயிரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண்ணில் ஏற்படக்கூடிய வறட்சி, வறட்சி, தோலில் ஏற்படக்கூடிய வறட்சிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேர் சரியான முறையில் தண்ணி குடிக்காதனால தோலில் வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாளாவது இந்த வாழைத்தண்டை பயன்படுத்தும் போது நல்லா வந்து தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, அவன் உமிழ்நீர் நல்லா சுரக்கும், அதே போல் செரிமானத்தன்மையும் நல்ல முறையில் இருக்கும். இந்த வாழைத்தண்டானது உடல் பருமனுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறது. எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்களாகட்டும், நார் சத்துக்களாகட்டும், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில மூலக்கூறுகள் எல்லாமே உடல் பருமனை குறைக்கக்கூடியது, எக்ஸசிவ் ஃபேட்டை வந்து மொபிலைஸ் பண்ணக்கூடியது, அதிகப்படியான கொழுப்புகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழைத்தண்டில் வந்து கலோரி ரொம்ப கம்மி, அதாவது மாவுச்சத்து, குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை சத்து மிக மிக குறைவு என்பதனால் இந்த வாழைத்தண்டை நம்ம அடிக்கடி உடல் பருமன் உள்ளவர்களுக்கு பயன்படுத்தும் போது, ஈவன் ஒருவேளை உணவாக கூட இந்த வாழைத்தண்டை பயன்படுத்தும் போது நல்ல உடல் பருமனில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் படிப்படியாக குறைந்து நார்மல் தேகத்துக்கு, அதாவது நார்மல் பாடி அந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மதிய நேரங்களில் இந்த வாழைத்தண்டு சிறிதளவு சாதம், வாழைத்தண்டு பச்சடி அல்லது வாழைத்தண்டு சாம்பார் அல்லது வாழைத்தண்டு கூற்று என்ற விதத்தில் வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் என்று பயன்படுத்தும் போது நாம் உண்ணக்கூடிய அரிசி வகைகளானது குறைஞ்சிருது. இந்த அரிசியில் நிறைய மாவுச்சத்து இருக்கிறதுனால முடிந்தளவு அரிசியில் செய்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அதற்கு பதிலாக இந்த வாழைத்தண்டை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நல்லா வந்து உடல் பருமன் குறைவதற்கு நல்ல ஒரு வேலையை வந்து இந்த வாழைத்தண்டானது செய்கிறது. குறிப்பாக இந்த வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவு என்று சொல்லலாம். இந்த வளர்சிதை மாற்றம் என்று சொல்லும்போது இந்த வாழைத்தண்டோடு சிறிதளவு முள்ளங்கி, அதாவது ஒரு 20 கிராம் முள்ளங்கி, சிறிதளவு எலுமிச்சை சாறு, இது மூன்றையும் நன்றாக வந்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள், சிறிதளவு மிளகுத்தூள் என்று காலை நேரங்களில் பருகும்போது இந்த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த வளர்சிதை மாற்றமானது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்குகிறது. அதே போல் உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் ஆகட்டும், யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான அந்த கெட்ட நீர் அல்லது கெட்ட அமிலம் என்று சொல்வார்கள். இந்த கெட்ட அமிலத்தினால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மூட்டு பகுதியிலும் அந்த யூரிக் ஆசிடானது தேங்கி அதனால் ஏற்படக்கூடிய வலிகள், அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் என்று சொல்வார்கள். கிறிஸ்டல் என்பது தேவையில்லாத அந்த கெட்ட உப்பு. அந்த கெட்ட உப்பானது ஒவ்வொரு மூட்டு பகுதியிலையும் தேங்கி முதல்ல வந்து வலியை உண்டு பண்ணும், வீக்கத்தை உண்டு பண்ணும். அப்புறம் அசைவுகளில் வந்து அந்தளவுக்கு அசைவு கொடுக்க முடியாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப இறுக்கமான ஒரு சூழலை உண்டு பண்ணக்கூடியது இந்த யூரிக் ஆசிட். அந்த யூரிக் ஆசிட்டை வந்து மிக அதிக அளவில் குறைக்கிறதுல இந்த வாழைத்தண்டு சாறானது பயன்படுகிறது. குறிப்பாக இந்த வாழைத்தண்டோட முள்ளங்கி, எலுமிச்சை சேர்த்து பயன்படுத்தும் போது தேவையில்லாத கழிவுகளானது யூரின் மூலமாகவும் அதே சமயத்தில் வேர்வை மூலமாகவும் வெளியேற்றப்பட்டு அந்த கழிவுகள் வெளியேறும்போது ஈஸியான அசைவுகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலியை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிவாரணியாக இந்த வாழைத்தண்டு சாறானது பயன்படுகிறது. இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள், குறிப்பாக இந்த பொட்டாசியம் சத்து இதயத்தை வலிமைப்படுத்தக்கூடியது. இதயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம் என்பது மிகச்சிறந்த ஒரு காரணியாக ஒரு சத்தாக பயன்படுகிறது. இந்த பொட்டாசியம் சத்து தினந்தோறும் இந்த வாழைத்தண்டு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க தினந்தோறும் பயன்படுத்தலாம், அல்லது வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாட்கள் பயன்படுத்தும் போது இதய பலகீனம், இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்புகள் அல்லது இதயத்தில் சதை நாண்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
இதயத்தில் உள்ள நரம்புகள் ஏற்படக்கூடிய துடிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது அனைத்தையும் வந்து படிப்படியாக குறைத்து இதயத்துக்கு தேவையான வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த வாழைத்தண்டு என்று சொல்லலாம். இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தானது நரம்புகளை வலிமையாக்கும். இந்த ஓல்டு ஏஜில் பார்க்கும்போது வயதானவர்களுக்கு மூளையில் சுருக்கங்கள் ஏற்படும். அதே போல் அந்த பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நரம்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளையில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து பற்றாக்குறைவால் நிறைய பேருக்கு அல்சீமர் டிசீஸ் அல்லது மூளையில் ஏற்படக்கூடிய சுருக்கத்தினால ஞாபக மறதி, அதே போல் நினைவாற்றல் குறைதல், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க. நீர்ச்சத்து பற்றாக்குறைவால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை சரி செய்து கொள்வதற்கு வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாட்கள் இந்த வாழைத்தண்டை நம்ம எடுத்துக்கும் போது நல்ல வந்து ஒரு பலன் கிடைக்கும். இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைக்கக்கூடியது. அதிகப்படியான ஹீட்டை குறைக்கிறதுனால இந்த கண்களில் ஏற்படக்கூடிய நிற மாற்றங்கள், சில பேருக்கு எப்போவுமே கண்களில் ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்ணெல்லாம் சிகந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணில் அதில் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, அதிகப்படியான உஷ்ணத்தினால சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணில் ஏற்படக்கூடிய வறட்சி. ஸோ இந்த வறட்சியை குறைப்பதற்கும் இந்த வாழைத்தண்டானது நல்ல முறையில் பயன்படுகிறது. குறிப்பாக இந்த வாழைத்தண்டானது கல் அடைப்பிற்கு மிகச்சிறந்த ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. கல் அடைப்பு என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த கல் உடைப்பதற்காக கல் உடைக்கும் மையத்திற்கு சென்று கல்லை உடைக்கிறாங்க. அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ திரும்ப திரும்ப அந்த கல்லானது ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த கல் ஃபார்ம் ஆகும்போது அடிக்கடி கல் உடைக்கும் போது சிறுநீரகத்திற்கு சில பாதிப்புகள் ஏற்படும். கிட்னிக்கு டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிட்னி டேமேஜ் ஆகாமல் இருப்பதற்கும், அதே போல் சிறுநீரக கல்லை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் உடைப்பதற்கும் இந்த வாழைத்தண்டானது மிக நல்ல ஒரு மருந்து உணவு என்று சொல்லலாம். இந்த வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோட பூசணிக்காய், சொரக்காய், கொஞ்சம் முள்ளங்கி, இந்த 4 பொருளையும் ஒன்றாக சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டி எலுமிச்சை சாறு சேர்த்து காலை நேரங்களில் ஒரு பானமாக பருகும்போது சுவைக்கு சிறிது வந்து என்ன சேர்த்துக்கலாம், பனவெல்லம், தேன் அல்லது சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து காலை நேரங்களில் பருகும்போது அந்த வாழைத்தண்டு சாறானது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மினரல்ஸை, அதிகப்படியான கால்சியத்தை, அதிகப்படியான பாஸ்பரஸை, ஆக்சலேட் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வெளியேற்றி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூரின் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சிறுநீரக கற்கள் எந்த வகையான கல்லாக இருந்தாலும் சரி, அது ஆக்சலேட் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, அது சாதாரண கல்லாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி அந்த சிறுநீரக தொற்றாக இருந்தாலும் சிறுநீரக கல்லாக இருந்தாலும் முழுமையாக சரி செய்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்குது. கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய சிறுநீர் தொற்றுக்கும் நிறைய பேருக்கு யூரின் போகும்போது எரிச்சல்லாம் வரும். அந்த எரிச்சலை குறைப்பதற்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. மொத்தத்தில் இந்த வாழைத்தண்டை வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்தும் போது உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். நல்ல உடல் மாற்றம், மன மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த வாழைத்தண்டை அடிக்கடி பயன்படுத்துவோம். அற்புத வாழ்வு வாழ்வோம்.